السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وارحم وبارك على حبيبك سيدنا وسندنا وشفينا وقائدنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. رواه البخاري. மேலான அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களுடைய இந்த அமர்வை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் தஆலாவுடைய மேலான பொருத்தத்திற்கும் அவனுடைய சங்கையான நெருக்கத்திற்கும் காரணமாக ஆக்கி அருள்வானாக. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனிதனுடைய பொறுமதி அல்லாஹ்விடத்துல நிறத்தை வச்சோ பணத்தை வச்சோ திறமையை வச்சோ அல்ல, அல்லாஹ் விரும்புகின்ற சிபத்துகளை வச்சுதான் அவருடைய பொறுமதி அல்லாஹ் தஆலா இடத்துல இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற பண்புகளை சிபத்துகளை ஒரு மனிதர் தன்னிடத்தில் உருவாக்கி கொள்றாரோ அவருடைய பொறுமதி அல்லாஹ் இடத்தில் அவ்வளவு உயர்ந்ததாக மாறும். பொருளுடைய பொறுமதி சில நேரத்தில் ஒரு வச்சொண்டு 1000 ரூபாவுக்கும் இருக்கும், 100 ரூபாவுக்கும் இருக்கும், 500 ரூபாவுக்கும் இருக்கும். அதே டைமை காட்டுற வச்சொண்டு சில நேரத்தில் 8 லட்சம் 10 லட்சம் எத்தனையோ லட்சக்கணக்கில் இருக்கு. அது என்ன? அது வச்சு அது என்ன செய்யும்? கை காட்டும். இது என்ன? இதுவும் வச்சு. இது என்ன செய்யும்? கை காட்டும். அது என்ன? அது 500 ரூபாய், இது 30 லட்சம். இதுல இப்படியான தன்மைகள் இருக்குது, இப்படியான சிபத்துகள் இருக்குது, இப்படியான பண்புகள் இருக்குது. இப்ப 500 ரூபாவுக்கும் வச்சொண்டு இருக்குது. ஆனா இந்த வச்சுடைய பொறுமதி 30 லட்சமாக ஆகிறது அதனுடைய தன்மைகளை வச்சு, அதனுடைய பண்புகளை வச்சு, அதில் இருக்கக்கூடிய சிபத்துகளை வச்சு. அப்படித்தான் உலகத்துடைய எல்லா விஷயங்களும். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனுடைய உயர்வு, அந்தஸ்து, மரியாதை, கண்ணியம் அல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல, மலக்குமார்கள் இடத்துல அவருடைய சிபத்துகளை வச்சுதான், அல்லாஹ் விரும்புகின்ற பண்புகளை வச்சு உயர்றான். எனவே அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமதி இல்லாம இருந்த மனிதர்களை உலகத்திலாக பொறுமதி உள்ளவர்களாக மாற்றினான். யாருக்கு எந்த பொறுமதியும் இல்லை. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம், ஜாஹிலியத்துடைய மக்கள். எந்த ஆட்சியாளர்களும் தன்னுடைய ஆட்சி பிரதேசத்துக்குள்ளுக்கு உள்வாங்கிறதுக்கு தயார் இல்லாம ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம். பொறுமதி இல்லாம இருந்தாங்க. அவங்கள பொறுமதியானவர்களாக மாத்தினாங்க. சஹாபாக்கள் பேரை சொன்னாலே நாங்க என்ன சொல்றோம்? அலி சொல்லுங்க, ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. சும்மாவே என்னோட வாயில அவங்களோட பேரை சொன்னதோட அவங்களுக்கான துஆ, அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொண்டான் என்ற உயர்ந்த பட்டங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்றோம்.
வானில மின்னுகின்ற நட்சத்திரங்களை போல ஒளிவிளக்குகளாக அவங்க மாறினார். எதை வச்சு மாத்தினாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்புகளை, அல்லாஹ் விரும்பக்கூடிய சிபத்துகளை அல்லாஹ் தஆலா இடத்துல பொறுமதி உள்ளவர்களாக ஆகிறதுக்கு அந்த சிபத்துகளை உருவாக்கி, அந்த பண்புகளை உருவாக்கினார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய ஸ்டேஜில் மேடையில நிறுத்தி நாங்க அவங்களை கொண்டு போய் வாழ்றதா இவங்கள மாதிரி வாழுங்க. வாழ்க்கையினுடைய எல்லா துறைக்கும் உலகத்துக்கே முன்மாதிரியாக வாழ்க்கையை உலகத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நாகரிகமா, கலாச்சாரமா, பண்பாடா, வியாபாரமா, கொடுக்கல் வாங்கலா, குடும்ப வாழ்க்கையா, சுப்ஹானல்லாஹ், சகோதரத்துவமா, ஒற்றுமையா, மனிதநேயமா, எல்லாவற்றிலும் உலகத்திற்கே ஒரு உதாரண புருஷர்களாக சஹாபா. எதை வச்சு அவங்க அவ்வளவு அந்தஸ்துக்கு போனாங்கண்டா, அந்த சிபத்துகளை வச்சு, அந்த பண்புகளை வச்சு. அவங்களோட பொறுமதி கூடியது அதனால. கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே குர்ஆனும் சுன்னாவும் எங்கள்கிட்ட அப்படியான சிபத்துகள், அப்படியான பண்புகளை, தன்மைகளை எதிர்பார்க்கும். நாங்கள் எங்களை பொறுமதி உள்ளவர்களாக நினைக்கிறோம். பொருள்களை சேர்த்துட்டா பொருளாளர்களுக்கு மதிப்பு கிடைச்சிடும். பிரபல்யமாக இருக்கிற பொருளை பயன்படுத்திட்டா நானும் பிரபல்யமாகிருவன். அது பொருளுக்குள்ள பிரபல்யம், அது பொருளுக்குள்ள மதிப்பு. எனக்குள்ள மதிப்பு சஹாபாக்கள் எப்படி ஆனாங்கண்டா, அவங்க பாவிச்ச பொருள் எல்லாத்துக்கும் அவங்களால பொறுமதி கிடைச்சது. சஹாபாக்கள் பாவிச்ச வாள்கள், சஹாபாக்கள் பாவிச்ச கவசங்கள், அவங்க பாவிச்ச தொப்பி, அவங்க பாவிச்ச உடுப்புகள் எல்லாம் பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான விலைக்கு விற்கப்படுது. இது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு பாவிச்ச கவசம், இது ஹஜ்ரத் இன்ன சஹாபி பாவிச்ச வாள், அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா பாவிச்ச வாள். அவங்க பாவிச்ச ஒவ்வொரு பொருளுக்கும் அவங்களால மதிப்பு கிடைச்சது. அதுதான் அசல். பொருளால எங்களுக்கு மதிப்பு அல்ல, எங்களால பொருளுக்கு மதிப்பு வரும். பொருளுக்காக மனிதனா, மனிதனுக்காக பொருளா? மனிதனால மனிதனுடைய உயர்வு, அந்தஸ்து எந்த உயர வேண்டும்? அவருடைய பொறுமதியால பொருள்களுக்கு பொறுமதி, மதிப்பு கிடைக்க வேண்டும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு அரசர் போயிட்டு இருந்தாரு. அவர்கள் வேட்டையாடுகின்ற போது அரச அந்த ஆடைகள், அரசர்களுக்கு என்ற அடையாளத்துக்குரிய அந்த கிரீடங்கள், அடையாளங்கள், ஆடைகள் இருக்கும். அதெல்லாம் கலட்டிட்டு சாதாரணமான ஒரு மனிதராக வேட்டைக்கு போவார். வழியில் ஒருத்தர் பரதேசி மாதிரி படுத்திருக்கிறார். இவர் அரசர் கைதிருந்த கம்பால தட்டி வழியில படுக்கிறைய ஒதுங்கு அப்படின்னு அவர் கண்ணை வச்சு பார்த்தார். நான் படுக்கல, படைச்சவனோட தொடர்பில் இருக்கிறேன், ஒதுங்கு அப்படின்னு அவருக்கு விலங்கல். அரசருக்கு சொல்ற, உனக்கு தேவைன்னா நீ ஒதுங்கி போன்னு சொல்ல, உனக்காக நான் ஒதுங்க மாட்டேன், உனக்கு தேவைன்னா ஒதுங்கி போ. அரசருக்கு கோபம் வந்துச்சு. நான் யாரு தெரியுமா? நான் 5000 குதிரைகளுக்கு சொந்தக்காரன், நான் இத்தனை மாளிகைகளுக்கு சொந்தக்காரன், நான் இத்தனை ஒட்டகங்களுக்கு சொந்தக்காரன், இத்தனை படை வீரர்களுக்கு நான் சொந்தக்காரன். நீ விளங்காம பேசுறாய். அவர் கண்ணை திறந்து சொன்னாரு, அதெல்லாம் உன்னுடையது அல்ல. இப்ப உனக்கிட்ட எது இருக்குதோ அதான் உன்னுடையது. நீ இப்ப எப்படி இருக்கிறாயோ அதுதான் நீ. எப்ப நீ வரும்போது அதெல்லாம் கொண்டு வரலையோ, உலகத்தொட்டு போகும்போது இதெல்லாம் கொண்டு போக மாட்டேன். உன்னுடையதுன்னு சொல்றதாக இருந்தா நீ மரணத்துக்கு பிறகு கொண்டு போறதெல்லாம் உன்னுடையது, அது சொல்லு உன்னுடையது. அப்படி என்ன உனக்கு இருக்கு? இந்த பேச்சு கேட்டதும் அரசருக்கு கண் திறப்படுகிறது. இது ஒரு சாதாரண பரதேசி மாதிரி இருக்கிறாரு, பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறாரு, பெரிய ஒரு இறைநேசர் போல. அப்படியே காலம் அடிஞ்சு உட்கார்ந்து அவர்கிட்ட புத்திமதி கேட்டார். அவரு அதுக்கு ஒரு கவிதையில புத்திமதிகள் அவருக்கு சொல்றார். கண்ணியமான மேலான சகோதரர்களே, எனவே எது எங்களோட சிபத்தாக, ஈமான், எங்களோட அமல்கள்,
எங்களுடைய உயர்ந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு, ஆகிரத்துடைய சிந்தனை, அதுதான் எங்களுடைய சொத்து. அதுதான் நாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம். எது எங்களோட நாங்க கொண்டு போறோமோ அது என்னதுன்னு நாங்க சொல்லணும். குர்ஆன் லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத். கஸ்புன் சம்பாதித்தல் என்ற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துதுன்னா நன்மை தீமைக்கு தான் கஸ்புன்னு சொல்லு. குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல கஸ்ப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எதை நாங்கள் கொண்டு போறோமோ அதுக்கு, எது வச்சுட்டு போறோமோ அது பாவிச்சுட்டு போறதுக்காக தரப்பட்டது. வெறுங்கையோட வந்தோம், கழுகி தொடச்சி எடுத்தாங்க, கழுகி தொடச்சி அனுப்புவாங்க. குழந்தை வந்ததும் பிள்ளைய முதல்ல என்ன செய்வாங்க? கழுகி தொடைப்பாங்க. கழுகி தொடச்சி எடுத்தாங்க உலகத்துக்கு, கழுகி தொடச்சி அனுப்ப போறாங்க. அதில் உள்ள தத்துவமும் படிப்பினையும் என்ன? ஜனாசா குளிப்பாற்றதில் உள்ள தத்துவம் படிப்பின நீங்க கோடி கோடியா சம்பாதிக்க, மாடி மாடியா கட்டுங்க, தூசிய கூட கொண்டு போகலாம், கொண்டு போக விட மாட்டோம். எல்லாத்தையும் கலட்டி எடுத்துட்டு கழுகி தொடச்சி அனுப்போம். ஆனா நாங்க இந்த இடைப்பட்ட காலத்துல ஈமான சம்பாதிச்சிருந்தா, அமல சம்பாதிச்சிருந்தா, அல்லாஹ் விரும்புகின்ற பண்புகளை, சிபத்துகளை, ஆகிராவுடைய சிந்தனைய, அப்படியான சிபாத்துகளை, பண்புகளை நாங்க சம்பாதிச்சிருந்தா அதுதான் நாங்க கொண்டு போறது, அதுதான் எங்களோட சம்பாத்தியம். எது எங்களோட வருமோ, எதை நாங்க கொண்டு போவோமோ, எதை எங்கிருந்து யாரும் பறிக்கலாதோ அது எங்களோட சம்பாத்தியம். அதல்லாத அத்தனையும் பாவிங்க வச்சுட்டு போங்கன்னு தரப்பட்ட சாமான். ஆனா இதை பாவிக்கிற காலத்துல இதை வச்சு நீங்க கொண்டு வரதுக்கான சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு கொண்டீங்கன்னா புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட். இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க எல்லாம் மாறி மாறி என்ன செய்யறாரு? வச்சுட்டு போறதை எடுத்து வச்சுட்டு போற இடத்துல தூக்கி தூக்கி மாத்தி மாத்தி வைக்கிறார். இதை வித்துட்டு அதை வாங்குறாரு, அதை விட்டு இதை வாங்குறாரு. ஆனா வச்சுட்டு போற சாமான கொண்டு போற சாமானாக மாத்திட்டா, அல்லது தனக்கு முன்னால அனுப்பி வச்சுட்டா, அவரை மாதிரியான புத்திசாலித்தனம் உலகத்துல எவரும் புத்திசாலியாக இருக்கும். கண்ணியமான மேலான பெரியவர்களை சுகதர்கள், அந்த வகையில சஹாபாக்கள் அவ்வளவு உயர்ந்தவங்களாக மாறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மாற்றியது எதை வச்சு? பொருள்களை வச்சு அல்ல, சிபத்துகளை வச்சு, பண்புகளை வச்சு, தன்மைகளை வச்சு மாற்றியது. இன்றைக்கு மனுஷன் அவனுக்கு பொறுமதி கிடையாது. அதனால அவன் பொருள்களின் மீது முயற்சி செய்யறான், அதனுடைய பொறுமதி கூடுது. தன்னை மீது முயற்சி செய்யறதை விட்டுட்டான், அவனுடைய பொறுமதி இல்லாம போகுது. பொருளுக்காக மனுஷனை கொள்றான், பொருளுக்காக நாணவ போச்சு கொள்றான், பொருளுக்காக உறவுகளை துண்டிக்கிறான், பொருளுக்காக பணத்துக்காக இந்த உணர்வுகளை புண்படுத்துகிறான். ஏண்டா இது போனாலும் பரவாயில்ல, எனக்கு அது வேணும். எதனுடைய பொறுமதி உள்ளத்தில் இருக்குது? பொருளுடைய பொறுமதி. அந்த பொருளை வச்சு தனக்கு பிரபலியத்தை, மதிப்ப, பொறுமதிய, கண்ணியத்தை நாடுறான். கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இது தலைகீழாக மாறணும். அதுதான் தீனுடைய வழிகாட்டல். நீங்க பொறுமதி உள்ளவங்களாக ஆகுங்க. பொறுமதி இல்லாத துனியாவும் உங்களுடைய பாவனையால பொறுமதியாக மாறும், ஆகிரத்துடைய சொத்தாக மாறும். தீன் என்று சொல்றது பொறுமதி இல்லாதவைகளை பொறுமதி உள்ளதாக மாற்றுகின்ற, கன்வெர்ட் பண்ற, மாற்றி தருகின்ற ஒரு வகையான ஒரு சிஸ்டத்துக்கு பேரு தான் தீன். எங்களோட கால நேரம் முடிஞ்சு போறது தீன் அதுல கனெக்ட் ஆயிருச்சுடா முடியாத சொர்க்கத்துடைய காலமாக மாற்றி விட்டு. என்னோட காலம் நேரம் முடியுது, கரையுது, முடிஞ்சு போகுது. காலையிலிருந்தே என்னோட டைம் முடிஞ்சு கொண்டு போகுது. ஆனா இப்ப கொஞ்ச நேரம் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தீனை பத்தி பேசுறோம், அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கிறோம். எங்கட டைம் முடிஞ்சு போற, கரைஞ்சு போற டைமோட தீன் டச் ஆகி இதை முடிய விடாம, கரைய விடாம, சொர்க்கத்துடைய அசட்டுகளாக, சொர்க்கத்துடைய சொத்துகளாக கொண்டு போற செல்வமாக இந்த தீன் எங்கட முடிஞ்சு கரைஞ்சி போற டைமை மாத்திட்டது. காசு, பணம், பொருள் எல்லாம் அழிஞ்சு போகும். இந்த துன்யாவே அழிய போகுது, அல்லாஹ் அழிக்க போறான். ஆனா எங்களோட தீன் டச் ஆகுதோ, தீன் அதை சொர்க்கத்துடைய சொத்தாக மாற்றி விட்டு, சொர்க்கத்துடைய செல்வங்களாக மாற்றி விட்டு, அதை அழியாத ஆகிரத்துடைய சொத்தாக மாற்றும்.
கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சிபத்துகள்ல சஹாபாக்கள் சம்பாதிச்ச அடைஞ்ச சிபத்துகள்ல ஆக உன்னதமான முதலாவது இடத்தில் உள்ள உயர்ந்த சிபத்து தான் ஈமானுடைய சிபத்து. ஈமான் என்று சொல்றது உலகத்தை படைச்ச ரப்போட எங்களை தொடர்பாக்குறது. இந்த வஸ்துக்களுடைய திரைகளை தாண்டி வஸ்துக்களை படைச்ச ரப்ப விளங்குறது, படைச்ச ரப்ப நம்புறது. அஸ்பாபுகளுடைய திரையை தாண்டி அஸ்பாபுகளை இயக்குற, அஸ்பாபுகளை தார, அஸ்பாபுகளை கொடுக்கிற அஸ்பாபுகள்டா உலகத்தில் உள்ள எல்லாமே அஸ்பாபுகள். மருந்திலிருந்து, பணத்திலிருந்து, பொருள்களிலிருந்து, கட்டடத்திலிருந்து எல்லாமே அஸ்பாபுகள். மனிதர்களும் அஸ்பாபுகளை செய்யும். இந்த எல்லா அஸ்பாபுகளையும் இயக்குகின்ற ரப்புல் ஆலமீன் முஸப்பிப் அவன் ஒருவர் தான். அவன் அல்லாத அத்தனையும் வானமா, பூமியா, சூரியனா, சந்திரனா, கோள்களா, நட்சத்திரங்களா, மரங்களா, செடிகளா, கொடிகளா, மனிதர்களா, ஜின்களா, படைப்பினங்கள் அத்தனையும் அஸ்பாபுகள் செய்யும். எனவே இந்த அஸ்பாபுகளோட வாழுவோம். அஸ்பாபுகளை பார்த்து ஏமாந்துராம, அஸ்பாபுகளுக்கு ஏமாந்து உள்ளங்களை அஸ்பாபுக்கு பறிகொடுத்து அஸ்பாபுகளுக்கு பின்னால் அலைஞ்சிராம, அஸ்பாபுகளை படைச்சு ஆளுகின்ற ரப்போட இணைவோம் என்ற கொள்கையினுடைய வெளிப்பாடுதான் ஈமான். அதை விளங்குற மாரிபத்துக்கு பேரு தான் ஈமான். அந்த நம்பிக்கைக்கு பேரு தான் ஈமான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த அஸ்பாபுகளை படைச்சி ஆளுகின்ற ரப்போடு சந்திரனை அடைவது சாதனை அல்ல. சந்திரனை படைச்சு ஆளுகின்ற அல்லாஹ்வை அடைகிறது சாதனை. சந்திரனை அடைகிறதுல என்ன சாதனை இருக்குது? இவன் ஒரு மக்லூக், அது ஒரு மக்லூக். இது ஒரு படைக்கப்பட்ட பொருள், படைக்கப்பட்ட ஒரு மக்லூக், அது ஒரு படைக்கப்பட்ட மக்லூக். இவன் அங்க போறதுனால இவனுக்கு என்ன பெருமை? அதுக்கு தான் பெருமை வரும். அதுக்கு அறிவு இல்ல, அதுக்கு உணர்வு இல்ல, அதுக்கு சிந்தனை இல்ல, அதுக்கு உள்ளம் இல்ல, புத்தி இல்ல. அந்த கல்லும் மண்ணும் உள்ள அந்த ஒரு படைப்புக்கு அறிவுள்ள ஒரு மனுஷன் போனா அதுக்கு தான் பெருமை வரும். இவனுக்கு என்ன பெருமை? செவ்வாய் கிரகத்தை அடைவது சாதனை அல்ல. செவ்வாய் கிரகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வை அடைவது சாதனை. இமயமலையினுடைய உச்சியை அடைவது சாதனை அல்ல. இமயமலையை படைத்து ஆளுகின்றவனை படைத்த ரப்புல் ஆலமீனை, இமயமலையின் சொந்தக்காரனை அடைவது சாதனை. அல்லாஹ் அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக எங்களை ஆக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு விளக்கத்தை தரும். அகக்கண்களை, கல்வுடைய பார்வைகள் எல்லாம் வெளிச்சமாக்கும். கல்புகள் குருடாகிட்டா தலைகீழாக விளங்க வேண்டும். فإنها لا تعمل الأبصار ولكن تعمل القلوب التي في الصدور. விஷயம் என்னன்னா, லா தஅமல் அப்சார், அவங்களோட கண் பார்வைகள் குருடு இல்ல, நல்லா பார்க்கறாங்க, நல்ல பொருளை பார்க்கறாங்க, ரிசர்ச் பண்றாங்க. ஆனா பாவம், பரிதாபம் என்னண்டா, வலக்கின் தஅமல் குலூபுல் லத்தி ஃபி ஸுதூர், அவங்களுடைய நெஞ்சங்களில் உள்ள கல்புகள் குருடாகிவிட்டன. பொருளை பொருளாக, வஸ்துவை வஸ்துவாக, ஆடு மாடு எல்லாமே பார்க்கத்தான் செய்யும். அது சூரியனை சூரியனா பார்க்குது, தண்ணியை தண்ணியா பார்க்குது, தண்ணியை பார்த்தா குடிக்க போகுது, புல்லா பார்த்து சாப்பிடுது, நெருப்ப நெருப்பா பார்த்து ஒதுங்கி போகுது, புளியா பார்த்து விலகி போகுது. ஆபத்துள்ள ஒரு பொருள் ஆபத்தாக விளங்குது, லாபம் உள்ள பொருளா லாபமா விளங்குது. பொருளா பார்க்கிறதாக இருந்தா ஆடு மாடு மிருகம் எல்லாமே பார்க்கத்தானே செய்யும். பகுத்தறிவு ஆடு மாடு பிராணிகளுக்கு, மிருகங்களுக்கு இல்லாத ஒரு மேலதிக அறிவு தரப்பட்டிருப்பது பொருளை பார்ப்பதற்கல்ல, கல்லையும் மண்ணையும் ரிசர்ச் பண்ணுவதற்கல்ல, சந்திரனையும் சூரியனையும் ஆய்வு செய்வதற்கல்ல, இந்த பொருள்களை எல்லாம் படைத்து ஆளுகின்றவனை புரிவதற்காக. சூரியனை ஆய்வு செய்து சூரியனை படைத்தவனை நோக்கி பயணி, சந்திரனை பார்த்து சந்திரனை படைத்தவனை புரி. உலகத்துடைய வஸ்துக்களை பார்த்து மயங்கி ஏமாந்து போகாமல் இந்த வஸ்துக்களை படைத்து ஆளுகின்றவன், வஸ்துக்களை கொடுப்பவன், எடுப்பவன், தருபவன், அதன் மூலம் லாபத்தை நஷ்டத்தை ஏற்படுத்துபவன், அவனை புரிவதற்காகத்தான் இந்த 6வது அறிவு பகுத்தறிவு தரப்பட்டிருக்கிறது. அது கூட போதாதா? அந்த 6வது அறிவு இருந்து கூட எனக்கு விளங்க தெரியாதா? 7வது அறிவு வகையையும் அல்லாஹ் இறக்குகிறான். வகை வழிகாட்டுகிறது, வகை சொல்லுகிறது. உன்னை படைத்த ஆளுபவன் அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன,
நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி, என்னை வணங்கு. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன். மஅபூத், வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பது நான் இபாதத்து செய்வது என்பது என்ன, அவன்தான் என்னுடைய மஅபூத் என்று, அவனுடைய அடிமை என்பதை உலகத்திலே நிரூபிப்பதுதான் இபாதத். மானல் உபூதியா இன்தல் உலமாஇ ரப்பானியின், இத்ஹாருல் உபூதியா மானல் இபாதா இன்தல் உலமாஇ ரப்பானியின். இபாதத்துடைய அர்த்தம் என்ன? நான் அதுக்கோ இதுக்கோ அவனுக்கோ அவளுக்கோ இவளுக்கோ ஆசைக்கோ பணத்துக்கோ நண்பனுக்கோ எதுக்கும் அடிமை அல்ல. இது எல்லாத்தையும் படைத்தவனுக்கு அடிமை. அவனுடைய கட்டளை வந்து விட்டால் இவை எல்லாவற்றையும் விட்டு அவன் பக்கம் நான் போய்விடுவேன். இதை விட அதை விட அவனை விட இவனை விட என்னை படைத்தவன் எனக்கு பெரியவன். அவனுடைய பொருத்தம் எங்கே இருக்குகிறதோ அதுதான் எனது லட்சியம், இலக்கு, குறிக்கோள் என்பதை வணக்கத்தினூடாக உலகத்திலே நிரூபிப்பதற்கு பேர்தான் இபாதா. இத்ஹாருல் உபூதிய்யா லில்லாஹி வஹ்தா பிஷக்லில் இபாதா. இபாதத்துடைய வடிவத்திலே, இபாதத்துடைய தோற்றத்திலே படைத்தவன் அவன் ரப்புல் ஆலமீன், அவன் மட்டும்தான் என்னுடைய மஅபூத். நான் அடிமையாகுவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை, எவரும் இல்லை, அவன் ஒருவன் தான் என்பதை நிரூபிப்பதற்கு பேர் தான் இபாதா. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மாரிஃபத் என்ற ஞானத்தை, அகப்பார்வைகள் என்ற பசீரத்தை அல்லாஹ் தர வேண்டும். இமாம் மக்ஹூல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், கதுரத்தில் அப்சாரு வ கல்லத்தில் பசாயிரு. கண் பார்வைகள் நன்று கூடிவிட்டன, நல்லா பாக்குறாங்க, பூத கண்ணாடி வச்சு பாக்குறாங்க, டெலிஸ்கோப் வச்சு பாக்குறாங்க, என்னென்னமோ வச்சு பாக்குறாங்க. கண் பார்வைகள் நிறைய இருக்குது, ஆனா அகப்பார்வைகள் இல்லாமல் இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நாய்க்கு கல்லால் அடிச்சா அந்த நாய் கல்ல கடிக்காது, கல்ல பார்த்து கொலைக்காது, கல்ல முறைக்காது. அந்த நாய் திரும்பி கல்ல அடிச்சவனை தான் பார்க்குது. அந்த நாய்க்கு தெரியுது, கல்லு கல்லாக என் மீது வந்து படவில்லை, கல்லு தானாக என்னை தாக்கவில்லை. கல்லுக்கு பின்னால் கல்லை எரிகின்ற ஒருவன் இருக்குகிறான், கல்லுக்கு பின்னால் கல்லை இயக்குகின்ற ஒருவன் இருக்குகிறான். இந்த நாய்க்கு தெரியுது கல்லுக்கு பின்னால் கல்லை எரிந்தவன் இருக்குகிறான் என்று. ஆனால் பாவம் பரிதாபம் இந்த மனிதனுக்கு, இந்த உலகத்துக்கு பின்னால் உலகத்தை இயக்குகின்ற ஒருவன் இருக்குகிறான், உலகத்தை தருபவனும் எடுப்பவனும் அதனால் லாபத்தையும் நஷ்டத்தையும் உண்டாக்குகின்ற ஒருவன் இருக்குகிறான் என்பது விளங்கவில்லையே என்று சொல்றான். ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தத்துவ ஞானி, மஸ்னவி ஷரீப் என்ற தத்துவ ஞானங்களை அவர்கள் கவிதை வடிவில பல தத்துவங்களாக அவர்கள் அதிலே சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள். ஒரு உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்த, பரீத், கடிதத்தை கொண்டு வர சாஹிபுல் பரீத் இருக்கிறார், போஸ்ட்மேன். அவர்கிட்ட கடிதம் வருகிறது, பார்த்தா உள்ளுக்கு செக் வச்சிருக்குது. அவங்க அந்த காலத்துல மணி ஆர்டர் அனுப்புற அந்த சிஸ்டத்தை சொல்றாங்க. வேகட காலத்துல வச்சு பார்த்தா செக் ஒரு 10 லட்சம் ரூபாய் செக் வச்சிருக்கு. அதை எடுத்துட்டு பெரிய நன்றி, பெரிய கஷ்டத்தோடு இருந்தேன், எனக்கு 10 லட்சம் ரூபாய் இவ்வளவு பெரிய உதவி செஞ்சீங்களே. அவன்கிட்ட சொன்னா அவன் என்ன செய்வான்? சிரிப்பான். ஏய், நான் இதை தரலடா, இதை தந்தவர் அனுப்பினவர் அங்க வேற யாரோ இருக்கிறாரு, நான் கொண்டு வந்து தந்த வேலை தான் இந்த வேலை, நான் ஏண்டதல்ல, இது ஏண்டதை தரல, நான் நானாக தரல, இதை அனுப்பினது யாரோ தந்தது யாரோ என்பதை நீ அதை பார்த்து புரிஞ்சுக்கோ. அதில் இருக்குது யாரு அனுப்பினதுன்றது, அது இருக்குது. அதை புரிய தெரியாத முட்டாளா இருக்கிறார். எனக்கு 10 லட்சத்தை என்ன செய்ய போறேன் இந்த யோசிப்பானா இல்லையா? யாரு பார்த்தாலும் நானும் நீங்களும் அதை முட்டாள்னு சொல்லுவோம். இந்த அளவு கூட விவரம் இல்லாத முட்டாளாக இருக்கிறானே. கண்ணியமான சகோதரர்களே, போஸ்ட்மேன் கொண்டு வர மணி ஆர்டர்ல உள்ள பணம் அது அவன் கொண்டு வரல, அவருக்கு பின்னால் அனுப்பின ஒருவன் இருக்குகிறான். யார் அனுப்பினது என்பது அதிலே இருக்குகிறது என்பதை புரிய தெரிகின்ற இந்த மனிதனுக்கு உலகத்திலே நடக்குகின்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் அவற்றை இயக்குகின்ற ஒருவன், நடத்துகின்ற ஒருவன், செய்கின்ற ஒருவன் இருக்குகிறான் என்பது புரிய தெரியவில்லை. மணி
ஆர்டர் அல்லது செக்கை கொண்டு வந்த போஸ்ட்மேனை பார்த்து நாங்கள் மரியாதை செஞ்சா, நன்றி செலுத்தினா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அதை விட பெரிய முட்டாள்தனம் இந்த பணத்தால் கடையால வந்துச்சு, அவரால வந்துச்சு, இவரால வந்துச்சு, வயலாலதான் நான் வாழ்றேன், ஏதோ மகன் வெளிநாட்டுக்கு போய் சரியாயிருச்சு, மகனை படிக்க வச்சதுனால ஏதோ வாழ்க்கை சரியாகிருச்சு, அதனால இதனால 2 கடையை கட்டி போட்டதனால ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் போய் கொண்டிருக்குது, அதால இதால என்று எல்லாம் யாரெல்லாம் சொல்லுகிறோமோ, நாங்கள் தான், நானோ நீங்களோ யாரு பேசினாலும் படைத்தவனை மறந்து, படைத்தவனை தருபவனை புரியாமல், படைப்பினங்களின் பக்கம் சிந்தனையும் தன்னுடைய உள்ளமும் யாருடையது போகுதோ அந்த போஸ்ட்மேனுக்கு நன்றி செலுத்துறதை விடவும் பெரிய முட்டாள்தான். ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு அசைவிலும் அதற்கு நாவு இருந்தால் அது பேசும். ஒரு கவிஞர் சொல்லுகிறார், அஜபன் அஜபன் கைஃப யஜஹதுல் ஜாஹிது வ கைஃப யாசில் இலாஹ. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான், எப்படித்தான் இந்த மனிதன் தன்னுடைய இரட்சகனை மறுக்குகிறானோ, அவனை மறந்து வாழுகிறானோ, அவனுக்கு மாறு செய்கிறானோ தெரியவில்லை. في كل شيء له آية تدل على أنه واحد. ஒவ்வொரு கல்லிலும் மண்ணிலும் பொருளிலும் படைச்சவன் ஒருவன், இயக்குகின்றவன் ஒருவன், தருபவன் ஒருவன் என்பதை உணர்த்துகின்ற அத்தாட்சிகள் இருக்குகின்ற போதும் எப்படித்தான் இவ்வளவு அடையாளங்கள் அத்தாட்சிகள் இருந்தும் அவனை மறந்து வாழுகிறானோ, அவனை மறுக்குகிறானோ, அவனுக்கு மாறு செய்கிறானோ தெரியவில்லை என்ற ஆச்சரியம் என்று அந்த கவிஞர் சொல்லுகின்ற மாதிரி. கண்ணியமான மேலான சகோதரர்களே, ஷேக் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகம் முழுக்க போஸ்ட்மேன்கள் படைச்சவன் தருவதை மருந்தாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், இவை அத்துணையுமே படைத்தவன் தருவதை எங்கள் வரையும் கொண்டு வந்து சேர்க்குகின்ற நடுவில் உள்ள இடையில் உள்ள அஸ்பாபுகள் அத்துணையும் போஸ்ட்மேன்கள். அதை போய் நன்றி செலுத்த, அதை போய் திருப்திப்படுத்த, அவரை பிடிச்சா சரி, இவரை பிடிச்சா சரி என்று யார் யாருக்கு பின்னால மனுஷன் அலைகிறான். சங்கையான உன்னுடைய இரட்சகனை விட்டு உன்னை ஏமாற்றி திசை திருப்பி எது எது என்று குரான் கேட்கிறார். உன்னை ஏமாற்றியது எது? பிரப்பிக்கல் கரீம் அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக. உன்னை அழகாக படைத்து செப்பனிட்டு வடிவமைத்து அந்த சங்கையான இரட்சகனை விட்டு உன்னை எவனின் பக்கமோ எதன் பக்கமோ அவனுக்கு மாறு செய்து கொண்டு கடைக்கு பின்னால் திரிகிறாயே, அவனுடைய கட்டளைகளை பாழாக்கி கொண்டு பணத்துக்கு பின்னால் அலைகிறாயே, அப்படி உன்னை ஏமாற்றியது எது? உன்னை முட்டாளாக்கியது எது? எங்கே செல்லுகிறீர்கள் என்று குர்ஆன் கேட்கிறது. அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ்வை பயப்படுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா? எப்ப பயப்பட போறீங்க? எத்தனையோ ஆக்சிடென்ட்ல தப்பியாச்சு, எத்தனையோ ஜனாசாக்களை அடக்கிட்டீங்க, எத்தனையோ மையவாடிகளை கடந்து போறீங்க, எத்தனையோ ஜனாசாக்களை குளிப்பாட்டுறீங்க, தூக்கி கொண்டு போறீங்க, எத்தனையோ நிகழ்ச்சிகள் பயான்களை கேட்டுட்டீங்க, செஞ்சுட்டீங்க. அலம் யஅனில் லதீன ஆமனு, ஈமானுடையவர்களுக்கு லம் யஅனி, இன்னும் நேரம் வரவில்லையா? அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ்வை பயப்படுவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா? எப்ப பயப்பட போறீங்க? குர்ஆன் கேள்வியாக கேட்குது. என்னகிட்ட கேட்குது, உங்ககிட்ட கேட்குது. ஃபுதைல் இப்னு இயாத் கொள்ளை கோஷ்டியின் தலைவராக இருந்தவர் ஒரு வயசாளி இந்த ஆயத்தை ஓதி ஓதி அழுகின்ற காட்சியை அவருடைய உள்ளத்தை உருக்குகிறது. அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு பயப்படுவதற்கான நேரம் வரவில்லையா என்று கேட்டு அழுகிறார். ஒரு வயசாளியுடைய அந்த ஓரல் அவருடைய உள்ளத்தை உருக்குகிறது. தன்னை மறந்த நிலைமையில் சத்தமிடுகிறார், கத் ஆன யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே, எனக்கான நேரம் வந்துட்டது, நான் திருந்த போவதற்கான வாய்ப்பு வந்து விட்டது. இந்த வயசாளி பார்க்கிறார், யார்
இருட்டில் இந்த நேரத்தில் இவர் ஏதோ தவறு செய்ய போனவர் அல்லாஹ் தஆலா இறக்கம் சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவான். நாங்க எத்தனையோ பேருக்கு பயானுக்கு வர இருக்க மாட்டோம், இங்கேயோ போக நினைச்சிருப்போம், எப்படி எப்படியோ வர வச்சிருப்பான். யாரோ பேச நினைச்சாங்களா இருக்கும், யாரோ முடிவு செஞ்சாங்க இருக்கும், யாரோ பேசுவதா இருக்கும். நாங்க எல்லாருமே மக்ளூக், பேசுவரும் மக்ளூக், கேட்கிறவங்களும் மக்ளூக், பேச்சு மக்ளூக், மக்ளூக் மக்ளூக்கு ஒன்றும் செய்யலாது. எல்லா மக்ளூக்குகளையும் இயக்குகிற ஹாலிக்கின் பக்கம் எங்களுடைய உள்ளங்கள் திரும்ப வேண்டும். வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவார். இந்த சந்தர்ப்பங்களை நாங்க பயன்படுத்திட்டோம்டா அவர் எங்கேயோ போயிருக்கோம். அப்படி அவரா இவர், அந்த புடியனா இவர், அப்படி இருந்தவரா இவர், இப்படி இருக்கிறார் என்று கண்கள் விழித்து திறப்படுகின்ற அளவுக்கு, உலகம் ஏங்குகின்ற அளவுக்கு அவர் எங்கேயோ போய்விடுவார். அல்லாஹ் அவரை எங்கேயோ கொண்டு போய் விடுவார். என்ன தேவை? சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும். அவர் ஒரு கொள்ளை நோக்கத்திலே அல்லது ஒரு பெண்ணை அடைகின்ற தவறான எண்ணத்திலே ஒரு குடிசைக்குள்ளே புகுறுகின்ற ஃபுதைல் இப்னு இயாத், அவருடைய காதிலே அந்த வயசாலியுடைய வசனம் ஓதுகின்ற ஓதல் உள்ளத்தை தாக்குகிறது. முடிவெடுக்குகிறார். கது ஆன யா ரப்பி, எதற்கான நேரம் ஆகிவிட்டது இரட்சகரே என்று சொல்லுகிறார். அந்த வயசாலி கேட்கிறார், யாரு யார்? அவர் கேட்கிறார், ஹல்லி மினத் தௌபா, என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? அந்த வயசாலி சொன்ன பதில், மயஹூலு பைனக வ பைன ரப்பிக், மகனே நீ நீயாக திருந்த நினைச்சா உனக்கும் உண்ட ரப்புக்கும் இடையில யாருதான் குறுக்கிட முடியும்? இடையில யாரும் குறுக்கிட முடியாது. நீ டைரக்டா அல்லாஹ்வோட தொடர்பாகு. இடையில யாரும் உன்னைய தடுக்க முடியாது. மையஹூலு பைனக வ பைன ரப்பிக், உனக்கும் உன்னுடைய ரப்புக்கும் இடையில யாருதான் குறுக்கிட முடியும்? அவர் கேட்டாரு, நான் ஃபுதைல் இப்னு இயாத். ஃபுதைல் இப்னு இயாத் கொள்ளை கோஷ்டியின் தலைவர் ஃபுதைல் இப்னு இயாத். இப்ப சொல்லுங்க, எனக்கு மன்னிப்பிருக்கிறார். அவர் கிட்ட போய் தோல்ல கையை வச்சு சொன்னார், நீ முதலாவது அடியார்களுடைய ஹக்குகள்ல செய்த குறைபாடுகள், போலும் அநியாயங்கள், அடுத்தவர்களுடைய ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுடைய ஹக்கிலே செய்த தவறுகளை அடியார்கள் மன்னிக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து படைச்சவனுடைய விடயத்தில் என்ன தவறு செய்தாலும் அவனுடைய மன்னித்து. ஃபுதைல் இப்னு இயாத் அதற்கு பிறகு சில நசீஹத்துகள் செய்தார். அவர் போனார் தன்னுடைய கொள்ளை கோஷ்டி இடத்திலே, சொன்னார், நான் தௌபா செய்ய போகிறேன், உங்களிலே யார் வருகிறீர்கள்? அவங்க சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணினாங்க. சில நண்பர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நண்பனை திருப்திப்படுத்த நினைச்சு நண்பனுக்காக படைச்சவனுக்கு மாறு செய்கிற நிறைய முட்டாள்கள் உலகத்தில் வாழ்வாங்க. நண்பனுடைய வடிவத்திலே இருக்குகிற ஷைத்தான்களுக்கு அடிமையாக வாழுகின்ற எத்தனையோ அடிமைகள் உலகத்தில் வாழ்வாங்க. ஷைத்தான்கள் நிறைய பேருக்கு தெரியாது. இப்லீஸ் வேற, ஷைத்தான்கள். இப்லீஸ்ன்றத உத்தன், இப்லீஸ்ன்றது அவன் உத்தன், அவன் தான் லீடர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்ய மறுத்தது இப்லீஸ். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன் என்று சொல்றது இப்லீஸ். அந்த இப்லீஸுடைய படைகள் தான் ஷைத்தான்கள். அது லட்சக்கணக்கில் இருக்கிறான். அவனுடைய படைகள் ரெண்டு வகையான படைகள் எல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு படை கண்ணுக்கு தெரியாத படை ஜின்கள், ஒரு படை கண்ணுக்கு தெரியாத படை மனிதர்கள். குர்ஆனுடைய முடிவு எப்படி முடியுது? மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலிருந்து மனிதர்களிலிருந்து முண்ட ஷைத்தான்களிலிருந்து பாதுகாப்பு தெரியும். குர்ஆன்ல பல இடத்துல மனித ஷைத்தான்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. குர்ஆன் மனித வடிவத்தில் இருப்பாங்க, அன்பை காட்டுவாங்க, இரக்கத்தை காட்டுவாங்க, பாசத்தை காட்டுவாங்க, பணத்தை காட்டுவாங்க, அழகை காட்டுவாங்க. நீ இல்லாம எனக்கு இருக்கிறாது, நீ வராட்டி நான் போக மாட்டேன்னு சொல்லுவார். எங்க போறதுக்கு? நீ வராம நான் நரகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அன்பை காட்டி பாசத்தை காட்டி நரகத்துக்கு அழைக்குகின்ற துரோகிகளே தவிர அவர்கள் நண்பர்கள் அல்ல. அல்லாஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவ், இன்றைய நண்பர்கள் நாளை மறுமையின் எதிரிகளாக மாறி விடுவார்கள். யா அல்லாஹ், இவனோடு பழகிதான் நான் இப்படியானன், அவன் தான், அவள் தான், இவள் தான் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினாள் என்று காட்டி கொடுக்குகின்ற எதிரிகளாக, விரோதிகளாக மாறி விடுவார்கள். இல்லல் முத்தகீன், குர்ஆன் சொல்லுது, தக்வாவுடைய நண்பர்களை தவிர.
நட்பு வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லல. யாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காதீங்க என்று குர்ஆன் சொல்லல. நட்பு இருக்க வேண்டும். ஆனா அந்த நட்பு எப்படியான நட்பு? எல்லோருக்கும் நண்பர்கள் இருக்க வேண்டும். அந்த நண்பர்கள் யாராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. நல்ல நண்பர்களை நண்பராக்கி அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிப்பது இபாதத். வஜபத் மஹப்பத்தி லில்முத்தஹாப்பீன ஃபிய, ஹதீஸுல் குத்ஸி ஸஹீஹானது. எனக்காக வேண்டி அன்பு காட்டக்கூடிய நேசர்கள் மீது நான் அன்பு காட்டுவது என் மீது வாஜிபாகி விட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை அடைவதற்கு லேசான ஷார்ட்கட் ரூட் என்ன தெரியுமா? அமல் இபாதத் செஞ்சு ஹஜ் செஞ்சு உம்ரா செஞ்சு அடைகிற ஒரு ரூட் ஒன்று இருக்குது. ஆனா ஷார்ட்கட் ரூட்டுகள் ஒரு ரூட் என்ன தெரியுமா? நல்லவர்களை நேசிப்பது, நல்ல நண்பர்களை தெரிவு செய்வது, நல்ல நண்பர்களோடு சேர்ந்து கொள்வது, நல்ல நட்புகளை தேடி போவது, நல்ல நட்புகளை உள்ளத்தால் நேசிப்பது. இல்முடையவர்கள், தீனுடையவர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், இபாதத்துடையவர்கள், தக்வாவுடையவர்கள், பெரியவர்களுக்கும் அப்படியான நண்பர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிக்கின்ற போது இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று அவரிடம் போய் சொல்வது சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். நபி அவங்களுடைய நேசர்கள் யாரு? நண்பர்கள் யாரு? அந்த சஹாபாக்கள். எனவே கண்ணியமான மேலான சகோதரர்களே, நட்பு, நண்பர்கள் இருக்க வேண்டும். எப்படியான நண்பர்கள்? எங்களை நல்லதின் பக்கம் வழிகாட்டுகின்ற, தஹஜ்ஜுதுக்கு எழுப்புகின்ற, சுபஹுக்கு கூட்டிக் கொண்டு போகுகின்ற, தீமைகளிலிருந்து தடுக்குகின்ற, அன்பை காட்டி இரக்கத்தை காட்டி சொர்க்கத்தின் பாதையில் அழைக்குகின்ற நண்பர்கள் இருக்கிறார். கண்ணியமான மேலான சகோதரர்களே, எனவே உலகத்துடைய இந்த வஸ்துக்கள், உலகத்துடைய இந்த படைப்புகள், இவைகள் மஹ்லூக்குகள். இந்த மஹ்லூக்குகளை நாங்கள் உலகத்தில் அனுபவிப்போம். வஸ்துக்கள் அனுபவிக்க கூடாது, சம்பாதிக்க கூடாது, தொடக்கூடாது, வாழக்கூடாது என்று குர்ஆனும் சொல்லவில்லை, இஸ்லாமும் சொல்லவில்லை. உலகத்தை அனுபவிப்போம். உலகம் உங்களுக்காக உள்ளது. உலகம் உங்களுக்காக, நீங்கள் உலகத்துக்காக அல்ல. அத்துன்யா குலிகத் லக்கும், உலகம் உங்களுக்காக. خلق لكم ما في الارض جميعا, இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்தையும் லக்கும், உங்களுடைய பிரயோஜனத்துக்காக படைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. وانتم خلقتم للآخرة, ஆனால் நீங்கள் உலகத்துக்கு சேவை செய்யவோ, அதை சேவை செய்கிற வேலைக்காரனாக, அதை பாதுகாக்குகின்ற காவல்காரனாக, அதை தொடச்சி கிளீன் பண்ணி அதை பாதுகாக்குகின்ற ஒரு வேலைக்காரனாக, காவல்காரனாக உங்களை படைக்கவில்லை. வான்தும் குலித்தும் லில்ஆகிரா, நீங்கள் பொறுமதியானவர்கள், நீங்கள் சொர்க்கத்திற்கு மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள். எனவே அன்பான கண்ணியமான மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களிடத்தில் இருந்த ஆகப்பெரிய உயர்ந்த சிபத்து ஈமானுடைய சிபத். அந்த ஈமானுடைய சிபத்தின் மூலமாக அவர்கள் படைச்ச ரப்ப நோக்கி பயணித்தார்கள். உலகத்துடைய வஸ்துக்களை கண்டு அவர்கள் மயங்கி விடவில்லை. எவ்வளவு பெரிய வஸ்துவாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பார்வைக்கு பெரிய பொருளாக இருக்கட்டும், அவைகளை கண்டு மதிமயங்காமல், உள்ளங்களை பறிகொடுத்து விடாமல், அவைகளை தாண்டி அவைகளை படைத்த ரப்பை நோக்கி பயணித்த மாமனிதர்கள் அந்த சஹாபாக்கள். எதன் மூலம் அந்த படைத்தவனோடு இணைந்தார்கள்? ஈமானுடைய சிபத்தின் மூலமாக. ஈமான் எவ்வளவு உறுதியாகுதோ அவ்வளவுக்கு அவருடைய புத்தி கூர்மையாகும், அவருடைய அகக்கண், அவருடைய கல்வுடைய பார்வை தெளிவாகும், அவருடைய கல்வுடைய குருட்டுத்தன்மை குர்ஆன் சொல்கிறது. வலஹும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்குகிறது ஆனால் பார்க்குகிறார்கள். லா யரவுன பிஹான்னு சொல்லவில்லை. கண்கள் இருக்குது, கண்ணால பார்க்கிறாங்க, ஆனா கண்ணால பார்த்து கல்பால எதை விளங்கோடுமோ லா யுபஸிரூன பிஹா, கண்களினால் பார்த்து அகக்கண்களினால் புரிய வேண்டியதை புரிகிறார்கள் இல்லை. உலகத்துக்கு சொல்கிறோம், உலகத்துடைய சயின்டிஸ்டுக்கு சொல்கிறோம், உலகத்துடைய அஸ்ட்ரானமிக் வானவியல் ஆய்வாளர்களுக்கு சொல்கிறோம், ஆய்வு செய்யுங்கள். சந்திரனையும் சூரியனையும் கோள்களையும் விண்களையும் கேலக்சிகளையும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை யூனிவர்ஸில் உள்ள அத்தனை கேலக்சிகளையும் ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்து கல்லோடு மண்ணோடு நின்று விடாமல் கல்லையும் மண்ணையும் படைத்து ஆளுகின்றவனை புரிவதற்காக ஆய்வு செய்யுங்கள். அவனை அடையாத வரைக்கும், அவனை புரியாத வரைக்கும் உங்களுடைய ஆய்வுகள் ஆய்வுகள் அல்ல, உங்களுடைய அறிவுகள் அறிவுகள் அல்ல. உங்களுடைய ஆய்வுகளிலே இன்னும் மடத்தனமும் இருளும் இருக்குகிறது. உங்களுடைய ஆய்வு வெளிச்சத்துக்கு வரும். ஆய்வினுடைய முடிவிலே இவற்றை
படைத்தவனை நீங்கள் சரியாக இனம் கண்டு கொள்கின்ற போதுதான். இவற்றை உலகத்தை அல்லாஹ் தஆலா அற்புதமாக படைத்திருக்கிறான், அழகாக படைத்திருக்கிறான். வானமா, பூமியா, சூரியனா, கோள்களா, நட்சத்திரங்களா, விண்களா, மீன்களா, சுப்ஹானல்லாஹ், பறவைகளா, மீன்களா, பூக்களா, காய்கறிகளா, பழங்களா, ஆறுகள், நதிகள், மலைகள், காட்சிகள், காடுகள், மேகங்கள், அத்தனையையும் அல்லாஹ் அலங்கரித்து அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. உலகத்தை அல்லாஹ் தஆலா இப்படி அலங்கரித்து வைத்திருப்பது இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து போவதற்காக அல்ல, இந்த உலகத்தை பார்த்து உலகத்தை படைத்தவனை புரிந்து கொள்வதற்காக, இந்த உலகத்தை பார்த்து உலகத்தை படைத்தவனை நினைப்பதற்காக. அது இல்லாத வரைக்கும் எங்களுடைய கல்விகளில் குருட்டு தன்மை. அல்லாஹ் தஆலா அந்த கல்வை வெளிச்சமாக்கி கல்வுடைய அகப்பார்வைகளை நசீபாக்குவார். கண்ணியமான மேலான சகோதரர்களே, இந்த ஈமானுடைய இந்த சிஃபத்தின் மூலமாக ஈமான் தாவத்துடைய உழைப்புடைய அடிப்படையே இந்த ஈமானை உண்டாக்குறது, ஈமானை கூட்டுறது, ஈமானுடைய அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்துறது. படைப்பினங்களிலிருந்து கலந்து வாங்க என்று சொல்றது படைத்தவனோடு இணைந்து கொள்வதற்காக. அதற்கு பிறகு படைப்பினங்களோடு இணைந்து கொள்வது படைப்பினங்களை படைத்தவனோடு இணைப்பதற்காக. நாங்கள் உலகத்திலே வாழுவது படைத்தவனோடு இணைவதற்காகவும் படைப்பினங்களை படைத்தவனோடு இணைப்பதற்காகவும். அதுதான் தாவத்துடைய உழைப்பு. இது ஒரு இயக்கமோ குரூப்போ பார்ட்டியோ அல்ல, இது ஒரு ஜமாத் அல்ல. படைத்தவனை நோக்கிய ஒரு பயணம், படைத்தவனின் பக்கம் அழைக்குகின்ற அழைப்பு, படைத்தவனின் பக்கம் உழைக்குகின்ற ஒரு உழைப்பு. இந்த ஈமானுடைய சிபத் கல்வில வரும்போது சுப்ஹானல்லாஹ், படைச்ச ரப்போடு அவர் தொடர்பாகும். பெரியவர்களோடு மனிதர்கள் தொடர்பாகும் போது அவர் பெரியாரா நினைப்பார். அவரு பெரியாக்களோட தொடர்பு, அவரு சொல்லுவார், எல்லாரும் சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு வகையான இது பெரியாக்களோட தொடர்பாகிட்டு அவர் பெரிய ஆளுன்னு நினைச்சிருவார். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் யாரும் பெரியவர்கள். அல்லாஹு அக்பர், அவன்தான் மகா பெரியவன். எனவே அவனோடு தொடர்பாகிட்டா அவர்கள் தான் பெரியவர்கள். யாரெல்லாம் பெரியவனோடு தொடர்போ அவர்கள் தான் உலகத்திலே பெரியவர்கள். யாரெல்லாம் பெரியவனாகிய மிகப்பெரியவனாகிய அக்பர் ஆகிய அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு, தக்பீருல்லாஹி யஸ்தல்சிமு தஸ்கீர கைரில்லாஹ், அல்லாஹ் பெரியவன் என்பது அல்லாஹ் அல்லாத அத்தனையையும் சிறியதாக்குகின்ற ஒரு அழைப்பது. அல்லாஹ் அல்லாத அத்தனையும் சிறியது, இத்தனையையும் படைத்தவன் தான் பெரியவன், இதையெல்லாம் தருவவன் தான் பெரியவன். கண்ணியமான சகோதரர்களே, பணத்தை தேடுகிறார், பணத்தை தருபவனை கோபப்படுத்திக் கொண்டு பணத்தை தேடுகிறார். நிம்மதியை தேடுகிறார், நிம்மதியை கொடுப்பவனுடைய கட்டளைகளை விதித்துக் கொண்டு நிம்மதியை தேடுகிறார். ஷேக் சாதி சொல்கிறார்கள், கண்ணியத்தை தேடுகிறார், பாவம் கண்ணியத்தை கொடுப்பவனை தெரியாமல் கண்ணியத்தை கொடுப்பவனுடைய கட்டளைகளை வீணாக்கி கொண்டு கண்ணியத்தை தேடுகிறான். எதிலே கண்ணியத்தை தேடுகிறாரோ அதை வச்சு அல்லாஹ் கேவலமாக்குவான். ஆட்சியிலே கண்ணியத்தை தேடுகிறாயா, படைத்தவனுக்கு மாறு செய்து கொண்டு அதே ஆட்சியில கொண்டு போய் வைத்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான். பணத்தினாலோ அல்லது பொருளினாலோ நீ கண்ணியத்தை தேடுகிறாய் என்று சொன்னால் அல்லாஹ் அதை வைத்தே கேவலத்தை உண்டாக்குவான். மருந்தினுடைய நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக அதன் மீது போகுமா, மருந்தைய நோயாக்கி விட்டுருவான், மருந்தைய சாத்தி விட்டுருவான். அல்லாஹ் இன்னமா யுஸல்லத்து அலா இப்னி ஆதம் மா காஃபஹு இப்னு ஆதம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், மனிதன் அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவன், அல்லாஹ் அல்லாதவைகளை பயப்படுவான் என்றிருந்தால் அதையே அல்லாஹ் சாட்டி விட்டு, எதை பயப்படுறாரோ அதையே சாட்டி விட்டு போ, அதுக்கு பயந்து சார் பாரு. பயம் என்ற தன்மை அல்லாஹ் தந்திருக்கிறது எதுக்காக?
சொல்லுங்க சகோதரர், எதுக்காக யோசிக்கும்? யாருக்கு பயப்படுறதுக்காக? நாங்க எல்லாரும் சேர்ந்து யாருக்கு பயப்படுவோம்? மனுஷர்களுக்கு பயப்படுவோமா? ஜின்களுக்கு பயப்படுவோமா? மிருகங்களுக்கு பயப்படுவோமா? தீர்மானிங்க, யாருக்கு பயந்து வாழ போறோம்? யாருக்கும் பயப்படுவதற்காக அல்ல. பிறரை மதிக்கலாம், கண்ணியப்படுத்தலாம், மரியாதை செய்யலாம், அது வேறு விடயம். பயம் என்றது படைத்தவனுக்கு மட்டும்தான். அவனை பயப்படுகின்ற போது அவன் அல்லாத யாருடைய பயமும் உள்ளத்தில் இல்லாமல் போய்விடும். அது அப்படியான ஒரு பயம். படைத்தவனுடைய பயம் என்பது ஒரு வித்தியாசமானது. உலகத்தில் பயம் அவன் அல்லாத யாருக்கு பயந்தாலும் அது நிம்மதியை இல்லாமல் ஆக்கிவிடும். அவன் அல்லாத யாரை பயந்தாலும் அது நிம்மதியை குலைத்து விடும். அவனை பயப்படுகின்ற போது அது நிம்மதியை வரவழைக்கும். படைத்தவனுடைய பயம் அது உள்ளத்துக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும். ஏனென்றால் அந்த பயம் வருகின்ற போது படைப்பினங்கள் எல்லாவற்றினுடைய பயமும் இல்லாமல். உலகத்துடைய நியதி எதையாவது பயந்து அதை விட்டு தூரமாகிடுவார். பாம்பை பயந்தா பாம்பை விட்டு தூரமாகுவார், நெருப்பை பயந்தா அதை விட்டு தூரமாகுவார். ஆனா அல்லாஹ்வுடைய பயம் அது வித்தியாசமானது. அல்லாஹ்வை எவ்வளவு பயப்படுறாரோ அவரும் அல்லாஹ்வுக்கு நெருங்கிடுவார். அல்லாஹ் விட்டு தூரமாக மாட்டார். அல்லாஹ்வை பயப்பட பயப்பட அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருப்பார். அது ஒரு வித்தியாசமான பயம், நிம்மதியை வரவழைக்கின்ற பயம். அல்லாஹ்வின் அச்சத்தினால் அழுகின்ற கண்ணீர், அல்லாஹ்வின் அச்சத்தினால் வடிகின்ற கண்ணீர். அழுகின்ற என்ன? உலகத்துடைய நியதி என்ன? பாவம் அழுகிறாரு, கவலைப்படுறாரு, துன்பத்தில் இருக்கிறார், துயரத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வின் அச்சத்தினால் அழுகை வித்தியாசமானது. அது நிம்மதியை வரவழைத்து உள்ளத்தினுடைய அழுக்குகளை கழுகி துடைத்து வெளியாக்குகின்ற ஒரு கெமிக்கல். அது அந்த அச்சத்தினால் அழுகுகின்ற அழுகையில் கிடைக்குகின்ற நிம்மதி உலகத்தார்களுக்கு அவர்களுடைய ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளத்திலும் கிடைக்காது. அழுகையிலே அல்லாஹ்வோடு தொடர்பு பட்ட அழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கின்ற நிம்மதி உலகத்தவர்களுக்கு படைத்தவனை மறந்து அவர்கள் போடுகின்ற கூத்து கும்மாளங்களிலும் கிடையாது. என்றால் அழுகையில் அல்லாஹ்வுடைய தொடர்பு பட்ட அழுகையில் அப்படிப்பட்ட நிம்மதி என்றால் அல்லாஹ்வோடு தொடர்பு பட்ட சந்தோஷத்தில் என்ன சந்தோஷம் இருக்கு? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான சகோதரர்களே, எனவே சஹாபாக்களிடத்தில் இருந்த ஆக உயர்ந்த சிபத் ஈமான். அந்த படைச்சவனோடு இணைந்தவர்கள் படைப்பினங்களை கொண்டு பயப்படவோ, படைப்பினங்களை கொண்டு மயங்கவோ, படைப்பினங்களை கொண்டு அவர்கள் அதை கொண்டு ஆச்சரியப்படவோ இல்லை. எப்ப அந்த ஈமானுடைய சிபத்து வந்துச்சோ அந்த கல்புள்ள அந்த சிபத்தை வெளிப்படுத்துறதுதான் தொழுகை. அல்லாஹு அக்பர் என்று சொன்னா அவன்தான். ذاته أكبر وحكمه أكبر وَرِضَاهُ أَكْبَرُ وَأَمْرُهُ أَكْبَرُ. அவன் பெரியவன், அவனுடைய எல்லாமே பெருசு, அவனுடைய கட்டளை பெருசு, அவனுடைய உத்தரவு பெருசு, அவனுடைய விளக்கல் பெருசு, அவனுடைய பொருத்தம் மிக பெரியது, அவனுடைய கொடை பெரியது, அவனுடைய பண்புகள் பெரியது, எல்லாமே மகா பெரியது. தக்பீர் கற்று அல்லாஹ்விடத்துல தொழுகையில போறது என்பது அல்லாஹ்வுக்கு கொடுக்க போறதல்ல, அல்லாஹ்விடம் இருந்து எடுக்க போறது. எப்ப தொழுகையில இந்த உணர்வு வருமோ தொழுகையில இன்பம் வரும். நான் அல்லாஹ்ட்ட வாங்க போறேன், அல்லாஹ்ட்ட எடுக்க போறேன். வீட்டில் இருந்து கடையில் இருந்து பள்ளிக்கு போகல அங்க இங்க எல்லாம் வாய் பார்த்துக்கிட்டு ரோட்ல போறது வாரது எல்லாம் பார்த்துக்கிட்டு போகாதீங்க. பார்வையை கீழே நோக்கி பார்த்துக்கிட்டு அல்லாஹ்ட்ட அல்லாஹ் இடத்துல எடுக்க போறேன், அல்லாஹ்ட்ட வாங்க போறேன், அல்லாஹ்ட்ட கேட்க போறேன். என்ன வாங்க போறீங்க? என்னவெல்லாம் வேணுமோ, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணும், அல்லாஹ்வுடைய அன்பு வேணும், பரக்கத்து வேணும், நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், ஆரோக்கியம் வேணும், என்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வாங்குவோம். அவ்வளவு. சுப்ஹான். பள்ளியில போய் எல்லா ஃபர்து தொழுகைக்கு முன்னாலே 2 ரக்காத் சுன்னத் இருக்குது. மாமின் ஸலாத்தின் மஃரூதத்தின் இல்லா பைன யதைஹா ரக்காத். 4 ரக்காத் அல்லது 2 ரக்காத் சுன்னத்து முன் சுன்னத்து இல்லாத ஃபர்து ஒன்று இல்லை. அது ஜும்ஆவாக இருக்கட்டும், ஃபர்து தொழுகைகளாக இணைய தொழுகைகளாக இருக்கட்டும், ஆனா பின் சுன்னத்து இல்லாத தொழுகை இருக்கு. முன் சுன்னத்து எல்லா ஃபர்துக்கு முன்னாலே ஏன் வச்சிருக்கா? நாங்க எங்கெங்கயோ இருந்து வந்து அப்படியே ஃபர்துக்கு நுழையாம ஒரு ட்ரெயினிங், ஒரு பயிற்சி, அல்லாஹ்வை சந்திக்கணும்,
படைப்பினங்கள்ல எங்களோட உள்ளத்தை டிஸ்கனெக்ட் பண்ணி அல்லாஹ்வுடைய அந்த ஞாபகத்தை சிந்தனையை உண்டாக்கி அல்லாஹ்ட்ட எப்படி தப்புல நான் போய் பேசி நிற்கிறது, இந்த ஃபர்து தொழுகையில நான் அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கிறது, இந்த ஃபர்து தொழுகையில அல்லாஹ்வை எப்படி நினைக்கிறது என்ற ஒரு பயிற்சிக்கு தான் முன் சுன்னத்தை தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கே அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு அழைக்க போறாங்க, டைம் வரப்போகுது, எனக்கு அப்பாயின்மெண்ட் என்னை கூப்பிட போறாங்க, அல்லாஹ்ட்ட போய் கேட்க போறேன், அல்லாஹ்ட்ட வாங்க போறேன், நான் ஒரு பாவி மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு குத்தவாளி அல்லாஹ்ட்ட தௌபா செய்ய வந்திருக்கிறேன், நான் கவலையோடு இருக்கிறேன் அல்லாஹ்ட்ட கவலையை நீக்க வந்திருக்கிறேன், எனக்கு தேவை இருக்கிறது அல்லாஹ்ட்ட தேவையை கேட்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு நோயாளி அல்லாஹ்ட்ட ஷிஃபாவை ஆவியத்தை கேட்டு வந்திருக்கிறேன், எனக்கு இந்த விஷயங்கள் இருக்கிறது அதுக்கெல்லாம் அல்லாஹ் உதவி தேவை அதை கேட்டு வந்திருக்கிறேன். சஃப்ல உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்ட்ட எடுக்க போறேன், கேட்க போறேன், வாங்க போறேன் என்று நினைச்சுக்கிட்டே அல்லாஹ் இடத்துல தொழுகைக்கு முன் தயாரிப்பாக ஒரு முகத்திமாவாகத்தான் முன் சுன்னத்தை தொழுதுட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையில கவனத்தில் இருந்து இந்த போன் மொபைல் எல்லாம் படைப்பினங்களோடு உள்ள தொடர்புகள் எல்லாம் துண்டிச்சு அதையும் கொண்டு போய் அந்த தொழுகைக்கு முன்னால வச்சுக்கிட்டு அங்க நின்றாலும் அதை பார்த்துக்கிட்டு இல்ல வீட்டிலேயே வச்சுட்டு போய் படைத்தவனோடு தொடர்பாகுவதற்கு படைப்பினங்களை விட்டு துண்டிக்கிறது கட்டாயம். உடல் ரீதியாக மட்டுமல்ல உள ரீதியாக உள்ளத்தின் அடிப்படையில் எல்லா கனெக்ஷனையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு படைத்தவனோட கனெக்ட் பண்ணு. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வான். தொழுகையுடைய இன்பம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்பம் வேண்டுமா இன்பத்தை தொழுகையிலே தேடுங்கள். ஃபத்லுபுல் ஹலாவத ஃபீ ஸலாஸா, மூன்று விஷயங்கள்ல மன மகிழ்ச்சியை இன்பத்தை தேடுங்க, தொழுகையில தேடுங்க, குர்ஆனுடைய திலாவத்துல தேடுங்க, அல்லாஹ்வை நினைக்கிற திக்ருல தேடுங்க. இந்த மூன்றுலையும் உனக்கு அல்லாஹ்வுடைய உன் கல்புடைய மகிழ்ச்சி இன்பம் கிடைக்காவிட்டா ஃபால மன்னல் பாபா முகுலக்கு, நீ விலகிக்கோ, உனக்கு கதவு மூடப்பட்டிருக்கிறது, உன் கல்வி இருட்டாக இருக்கிறது, உன் கல்வி அழுக்காக இருக்கிறது, உன் கல்வில குருட்டு தன்மை இருக்கிறது. தொழுகையில இன்பம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல உனக்கு இன்பம் இல்லையா? அல்லாஹ்வை நினைக்கிறது விக்ர் செய்யறது இன்பம் இல்லையா? ஃபால மன்னல் பாபா முகுலக், கதவு உனக்கு மூடப்பட்டிருக்கிறது, தட்டி நீ உன் கல்வை சுத்தமாக்கி உன் கல்வை கிளீன் பண்ணி. இப்னு இத்ரீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட ஆடைகளை சுத்தமாக்குறதை விட உங்களோட கல்வை கிளீன் பண்ண முயற்சி செய்ய. அழுக்கான லகல்புன் நகியுன் ஃபீ ஸௌபி முத்தவஸ்ஸிஹி, அழுக்கு பிடிச்ச ஆடைகளுக்குள்ளாக இருக்கிற சுத்தமான உள்ளம் கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மின் கல்பி, சுத்தமான ஆடை கிளீன் அயன் பண்ணி நீளம் போட்டு லாண்ட்ரியில கொடுத்து நீட்டா உடுத்திருக்கிறாரு. கிளீனா சுத்தமா உள்ள ஆடைக்குள்ளால உள்ள அழுக்கு பிடிச்ச உள்ளத்தை விட அழுக்கான ஆடைகளுக்குள்ளால உள்ள சுத்தமான உள்ளம் எல்லா இடத்துல விருப்பமானது, அது பொறுமதியானது, கயிறானது என்று சொல்றாங்க. எனவே கண்ணியமான மேலான சகோதரர்களே, சஹாபாக்கள்கிட்ட இருந்த சிஃபத்துகள்ல இரண்டாவது சிஃபத்து அவங்கள்ட்ட தொழுகையினூடாக படைச்ச ரப்புடைய தொடர்பை சீராக்கிறது. நேரத்தோட தூங்கணும், நேரத்தோட எழும்பணும். இந்த பழக்கங்களை நாங்கள் கொண்டு வரணும். முஸ்லிமுடைய வீடா அவருடைய வீடு பழகணும். எல்லாருக்கும் தெரியும், அவரு 10-9 மணிக்கு தூங்கிடுவார், இஷா தொழுதுக்கு போய் தூங்கிடுவாரு, இஷாவுக்கு பிறகு போன் ஆஃப் பண்ணிடுவாரு, அவங்களோட பேசலாது, அவங்கள சந்திக்க இந்த டைம் சரி வர, அவங்க நேரத்தோட தூங்குறவங்க. எங்களோட குடும்பத்துல எங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லிடுவோம், இஷாவுக்கு பிறகு நான் போன் ஆஃப் பண்ணி நேரத்தோட தூங்குங்க. சுப்ஹானல்லாஹ். உடலுக்கு உள்ளத்துக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கியம். நேரத்தோட எழும்பி படைச்சவனோட தொடர்பு கொள்ற நேரம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வான். இந்த தொழுகையினூடாக படைச்சவனை அடையிற அந்த சிபத்து, படைச்சவனுடைய நெருக்கத்தை அடையிற இரண்டாவது சிபத்து, சஹாபாக்களிடம் இருந்த அடுத்த சிபத்து இல்ம். அந்த நூறானியத்தான இல்ம், படைச்சவனுடைய கட்டளைகளை, குர்ஆனை, சுன்னாவை, சீராவை, ஷரியாவை விளங்குகின்ற அறிவில வயது வித்தியாசம் அவங்கள்ட்ட இருக்கல்ல, வயது வித்தியாசம் இருக்கல்ல. சின்ன வயசு வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரும் படிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய சுப்ஹானல்லாஹ் பாபு தனாவுபு ஃபில் இல்ம், தேர்படி இல்மை படிக்கிறது என்று பாடம் புகாரில் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், கானலி ஜாருன், எனக்கு ஒரு அண்டை வீட்டார் இருந்தாரு,
அவருக்கும் எனக்கும் டேர்ன் போட்டிருந்தோம். ஒரு நாள் நான் சம்பாதிக்க போவேன், அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்க்கு இல்ம படிக்க போவார். அடுத்த நாள் அவர் சம்பாதிக்க போவார், நான் இல்முடைய மஜ்லிஸ்க்கு போவேன். நான் சம்பாதிக்க போயிட்டு வந்து நைட்ல உட்கார்ந்து அவர் படிச்சதெல்லாம் எனக்கு சொல்லி தருவார். அடுத்த நாள் அவர் சம்பாதிக்க போனா நான் படிச்சுட்டு வந்ததெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுப்பேன். எனவே சம்பாதிப்பு நடக்கும், இல்ம படிக்கிறது நடக்கும். வியாபாரியாக இருந்து கொண்டு இல்ம படிச்சாங்க, விவசாயிகளாக இருந்து கொண்டு இல்ம படிச்சாங்க. இல்ம படிக்கிறதுக்கு என்னமோ 8 வயசு 10 வயசு 12 வயசு இந்த மதரசா பிள்ளைகளுக்கு மட்டுமுள்ள சொத்து அல்ல. அது இல்முல் ஜமீ, எல்லோருக்கும் உள்ள அறிவு ஞானம் என்பது இல்ம் என்பது ஷரியாவுடைய அறிவு. மற்றவைகள் எல்லாம் வாழ்க்கையினுடைய துறைகளை காட்டுகின்ற கலைகள், பல்கலைக்கழகம், பல கலைகளுடைய கழகம். அறிவு ஞானம் என்பது படைத்தவனுடைய வகையுடைய அறிவுதான் இல்மு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த இல்முடைய சிஃபத் இருந்துச்சு, திக்ருடைய சிஃபத் சஹாபாக்கள் இருந்துச்சு. எங்க போனாலும் எங்க வந்தாலும் உடம்பு எங்க இருந்தாலும் படைச்சவனை மறக்க மாட்டாங்க. வீட்டுள்ளுக்கு உடம்பு இருந்தாலும் உள்ளம் படைச்சவனோடு இருக்கும். படைப்பினங்களோட பின்னி பிணைஞ்சு வியாபாரத்துல இருந்தாலும் உள்ள அல்லாஹ்வோட இருக்கும். பஸ்ல ட்ரெயின்ல இருந்தாலும் உள்ளத்தை அல்லாஹ்வோடு இணைக்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கும். அவர் எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. படைச்சவனை மறந்து, அவர் படைச்சவனை மறக்க மாட்டாரு. படைப்பினங்களை வச்சே படைச்சவனை நினைப்பாரு. பீச்சில் நிற்கிறாரு, அல்லாஹ் இந்த கடல் அல்லாஹ் இப்படி படைச்சிருக்கிறார். உலகம் வட்டமானதுன்னு சொல்றாங்க. இந்த வட்டமான பந்துல தண்ணியை எப்படி வைக்கிறது? அங்கிட்டு வடிச்சு இங்கிட்டு வடிச்சு கொட்டிருந்து இந்த வட்டமான பூமியில எல்லாம் எப்படி இந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்றான்? மையும் சிக்குஹாதா, இந்த கடலை கண்ட்ரோல் பண்றவன் யாரு? இந்த தண்ணி தானே சுனாமின்னு வந்து அழைச்சிட்டு போச்சு. இந்த தண்ணியை கண்ட்ரோல் பண்ணி வெளியே வர விடாம அடைச்சு வச்சிருக்கிற யாரு? இவர் கடலோரத்தில் நின்று கொண்டு படைச்சவனை நினைக்குகிறாரே, மஸ்ஜிதுக்கு நின்று கொண்டு படைப்பினங்களை நினைக்குகின்ற அவரை விட இவர் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர். திக்ருடைய சிஃபத்து, துஆக்கள் கேட்கிறது, சந்தர்ப்ப துஆக்களை ஓதுவது, குர்ஆனோட டச் ஆகுவது, திக்ருடையவர்களோடு சேர்வது, திக்ருடைய சபைகள்ல இருப்பது, இது சஹாபாக்களிடம் இருந்த சிஃபத்துகள். அவங்கள்ட்ட இருந்த சிஃபத்துகள்ல உயர்ந்தது படைப்பினங்களோட படைச்சவனை நோக்கி பயணிக்கிறதுன்னு சொல்லிட்டு படைச்சவங்களோட முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு தள்ளி விட்டுட்டு படைச்சவனை நோக்கி அவங்க பயணிக்கல. படைப்பினங்களை அரவணைச்சு கொண்டு, எல்லோருக்கும் அன்பு காட்டிக்கொண்டு, எல்லோருக்கும் உதவி கரங்களை நீட்டிக்கொண்டு, எல்லோரையும் மன்னித்தவர்களாக, குறைகளை மறந்தவர்களாக, நல்லவற்றை பார்த்து நல்லெண்ணம் வைப்பவர்களாக, பிறரை மதிக்கின்றவர்களாக, அந்த அஹ்லாக்குடைய சிஃபத்து சஹாபாக்களிடம் இருந்த அடுத்த பண்பு. கண்ணியமான சகோதரர்களே, இவையெல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. எதுக்காக? பேராகணும், புகழ் கிடைக்கணும், மதிப்பு கிடைக்கணும், பேஸ்புக்ல வரணும், மீடியால வரணும். இருக்கா? இல்ல. அவங்க இதெல்லாம் செஞ்சது இக்லாஸ் என்ற உயர்ந்த சிஃபத்தை அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லாஹ் சந்தோஷப்படுத்த, அல்லாஹ் புரிஞ்சிக்கொள்ளும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அவங்களோட உள்ளத்துடைய அடி நாடியுடைய துடிப்பு அதுவாக இருந்தது. இந்த சிஃபத்துகள் தான் சஹாபாக்களை உயர்த்தியது. அவர்களை உலகத்திலே சுப்ஹானல்லாஹ் ஒளியுடையவர்களாக, அவர்கள் போற இடங்கள் எல்லாம் பிரகாசம் பரவுகின்ற ஒளிமயமானவர்களாக அவர்களை மாற்றியது. பணம் அல்ல, அவர்களுடைய நிறம் அல்ல, அவர்களுடைய பதவிகள் அல்ல, அவர்களுடைய பண்புகள். இந்த பண்புகளை உண்டாக்குவதற்கான உழைப்பு தான் தாவத். அந்த பண்புகளை உண்டாக்குவதற்காக உள்ள ஒரு முயற்சி, தியாகம் தான் தப்லீக். கண்ணியமான மேலான சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பண்புகள்ல குறைபாடு உள்ளவர்கள். எந்த இடத்தில் இருக்கிறோமோ இதை விட நான் கூறுவோம். எவ்வளவு பெரிய மனுஷன் ஜமாத்துல போனாலும் அவரும் போறது தன்னை திருத்திக் கொள்ள, தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள. இந்த எண்ணம் இல்லாம யாரு போனாலும் அவரு இந்த பாதையில சரியாக பயணிச்சவராக ஆக மாட்டார். எனவே கண்ணியமான சகோதரர்களை, படைத்தவனையும் அடையணும், படைப்பினங்களுடைய உள்ளங்களை வெல்லணும். உலகத்துல இந்த படைச்சவனை உலகம் முழுக்க அறிமுகப்படுத்தணும். நாம் படைத்தவனை அடைய வேண்டும், படைத்தவனை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அதற்காக உள்ள உழைப்பு தான் தப்லீக். தப்லீக்ல ரெண்டு விஷயம் தான் இருக்குது. படைத்தவனிடத்தில் படைப்பினங்களை சொல்லி துவா செய்வது, படைப்பினங்களிடத்தில் படைத்தவனை சொல்லி தாவத்து கொடுப்பது. இந்த ரெண்டு தான் தாவத்து. எனவே கண்ணியமான மேலான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில் யார் யாருடைய வாழ்க்கையில் எவ்வளவு நாள் இருக்கிறது, எத்தனை நாள் வாரப்போறது தெரியாது. அல்லாஹ் அடைஞ்சிட்டு படைச்சவனோட எங்களோட தொடர்புகளை சீராக்கிட்டு நாங்கள் அதுக்கு பின்னால உலகத்துல படைப்பினங்களோட சேர்ந்து வாழ்வோம், படைத்தவனை நோக்கி பயணிப்போம், தயாராகுவோம். இன்ஷா அல்லாஹ் மேலான கிருபை செய்வான்.
அல்லாஹ் தஆலா எங்களோட உள்ளங்களை வெளிச்சமாக்கணும். சொல்லுங்க, அவசரமாக உடனடியாக ஒரு 4 மாசம் அல்லாஹ்வோட பாதையில போறது சொல்லுங்க. எதிரிங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆமீன் சொல்லுங்க. யாருடைய ஆமீன் யாருக்கு கபூலாகும்னு தெரியாது. என்ன இருக்கிறீங்க? எதிரிங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ், வாலிபர்கள் எழுப்புங்க, பெரியவங்க எழுப்புங்க, புதியவங்க எழுப்புங்க, பழையவங்க எழுப்புங்க, உலமாக்கள் எழுப்புங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இவங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக, வெளியாக தௌஃபீக் செய்வானா. உலமாக்கள் என்பது அவங்களுடைய எழுப்புகள் அல்லாஹ் பரக்கத் செய்வானா. எழுப்புங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு கிழமை 2 கிழமை உள்ளுக்கு நான் வெளியாகிறேன் இன்ஷா அல்லாஹ். எழுப்புங்க பார்ப்போம். பிஸ்மில்லா. எழுப்புங்க. அல்லாஹ் மேலான கிருபை செய்வான். மற்றவங்க திக்ர்ல இருக்க, துஆல இருக்க, ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் இவங்களுக்கு வெளியாகிறதுக்கு உதவி செய்வானாக, தடைகளை நீக்கி வைப்பானாக. இன்னும் இருக்கிறீங்க? எதிரிங்க பார்ப்போம். பிஸ்மில்லா. எதிரிங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். எழுப்புங்க பார்ப்போம். மாஷா அல்லாஹ். பாருங்க எழுப்புறாங்க. அப்படியே வாங்க, அவங்க கிட்ட போய் அந்த பேர் எழுதி கொடுங்க. பாருங்க, வாலிப புள்ளி எழுதிருக்கிறார். இன்னும் எழுப்புங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் சும்மா தான் வந்தேன், பயான கேட்க வந்தேன். ஆனா என் மனசுல வருகிறது போகணும். நான் முயற்சி செய்யறேன். வீட்டுல